அப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி பலன் சொல்றது? சரிங்க, நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ நம்மளுக்கு கற்பனை பண்ண முடியாத வாழ்க்கையை ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றப்ப நம்ம அதை என்ன செய்ய முடியாதுங்க, புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அனுமானம் தான். நான் வந்து ஒரு கற்பனை பண்றேன். ஒரு ஒரு புதுசா ஒரு ஒரு அவருடைய லைஃப்ங்கிறது ஒரு கதை. அந்த கதையை நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணி அவருக்கு ஒரு ஒரு பிரசன்ட் பண்றேன். இப்படிலாம் உங்க லைஃப் போக போகுது சார் அப்படின்னு. அப்படியே போக வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் ஸ்லைட் செஞ்சாலும் அப்ப என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சு, இது எப்படி ஆச்சு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இப்படித்தானே ஒவ்வொருடைய வாழ்க்கை உண்மையாவே தனித்தனி உண்மைகள் இருக்கு இல்லையா? அந்த உண்மைகளை நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புரிய முடியாது. அதே மாதிரி நாளைக்கு நடக்கிறதை நம்மளால அப்படியே சொல்ல முடியாது. ஆனால் இது மாறி போகலாம். அப்ப இப்ப எல்லா கிரகங்களும் சேரப்போகுது மீனராசியில. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம்னு நம்ம அனுமானிக்கலாமே தவிர இதுதான் நடக்கும்னு எவனாலையும் சொல்லவே முடியாதுங்க. அப்ப என்னன்னா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி கிரகங்கள் இருக்கப்ப இதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு டேட்டா இருந்தா சொல்லலாம். டேட்டா இல்லாட்டினா சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்காரர் வந்து ஃபாரின் போறாரு. ஃபாரின் போனவர் அங்கே ஏதோ பிரச்சனையாகி அங்கே மாட்டிக்கிட்டாரு. இந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ படிப்பறிவு இல்ல, ஒரு கிராமத்துல தான் இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் போனவருக்கு கம்யூனிகேஷனே இல்ல. சரிங்களா? அவன் எங்க இருக்கானே இப்ப தெரியல.